Given transfer function g of s is equal to k e power minus 0.2s divided by s into s plus 2 s plus 8. So இதில் find k so that the system is stable with phase margin equal to 45 degree and gain margin equal to minus 2 dB. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு கண்டிஷனில் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். கேங்கிறது வந்து கான்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், கே வந்து 1 அப்படிங்கிறத அசியூம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு கே இஸ் ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி எடுக்கிறப்ப எப்படி எழுதிக்கலாம்னா ஜி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு இ பவர். ஸோ இ பவர் மைனஸ் 0.2s டிவைட் பை எஸ் இன்ட்டு எஸ் ப்ளஸ் 2 எஸ் ப்ளஸ் 8. பட் இங்கே இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா போர்ட் ஃபார்மில் இல்லை. அதாவது 1 ப்ளஸ் எஸ்ன்னு இருக்கணும். போர்ட் ஃபார்ம்ங்கிறது 1 ப்ளஸ் எஸ் அந்த டைப்பில் வரணும். ஓகே, பட் இங்கே என்ன இருக்குன்னா 2 ப்ளஸ் எஸ் 8 ப்ளஸ் எஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அந்த டேர்ம் இங்கே எப்படி மாற்றி எழுதியிருக்கோம் பாருங்கள். இதை 2 டிவைட் பை 2, இது 1 ப்ளஸ் இந்த டேர்மை 1ன்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 2 டிவைட் பை 2, தென் இந்த டேர்மை 1ன்னு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக 8 டிவைட் பை 8. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும், உள்ளே போய் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இங்கே இந்த 2 வெளியில் வச்சுக்கிறோம். ஓகே, நியூமரேட்டர் இருக்க 2 வெளியே வச்சுக்கிறோம், டினாமினேட்டர் மட்டும் உள்ளே கொண்டு போகிறீங்க. ஸோ அப்போ 2 டிவைட் பை 2 அப்படிங்கிறது 1 ஆகிடுது. தென் எஸ் டிவைட் பை 2ங்கிறது எஸ் பை 2, 1 ப்ளஸ் எஸ் டேர்முக்கு நம்ம எழுதியிருக்கிறோம். தென் இங்கே 8 டிவைட் பை 8, 8 டிவைட் பை 8, 1 ப்ளஸ் எஸ் பை 8. தென் இந்த நியூமரேட்டர் இருக்குது இல்லைங்களா, இங்கே இருக்க 2 அண்ட் இங்கே இருக்க 8, அந்த ரெண்டை மட்டும் இங்கே ரிட்டைன் பண்ணியிருக்கோம் அப்படியே. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை 1 டிவைட் பை வர்றப்ப நமக்கு 0.0625 கிடைக்கிது. 1 டிவைட் பை 16 இஸ் ஈக்குவல் டு 0.0625, அதுதான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, தென் இ பவர் மைனஸ் 0.2s டிவைட் பை s இன்ட்டு 1 ப்ளஸ் 0.5s 1 ப்ளஸ் 0.125s. ஸோ இப்போ இது போர்ட் ஃபார்முக்கு நமக்கு கிடைச்சிருச்சு, மாற்றி பண்ணிட்டோம். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு இந்த எஸ் டொமைனில் இருக்கக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை சைனுசாய்டலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். எப்படின்னா put s is equal to j omega. So அப்போ g of j omega is equal to 0.0625 e power minus 0.2 j omega divided by j omega 1 plus 0.5 j omega 1 plus 0.125 j omega. Okay, the next term என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்னர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இ பவர் டேர்ம்ங்கிறது இந்த ப்ராப்ளமில் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ப்ராப்ளம். ஸோ இதில் இந்த மேக்னிடியூடு ஆஃப் இ பவர் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, இந்த டோட்டல் இந்த டேர்முடைய மேக்னிடியூடுங்கிறது 0.0625க்கு ஈக்குவல். ஸோ அதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் திஸ் டோட்டல் வேல்யூ, சரிங்களா, ஆங்கிள் ஆஃப் திஸ் டோட்டல் இந்த டேர்முடைய ஆங்கிள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். மைனஸ் 0.2 ஒமேகா ரேடியன்ஸ் அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து இப்போ நம்ம கார்னர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணுறோம். இங்கே ஒமேகா C1 நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண விஷயந்தான். ஃபர்ஸ்ட் ஒமேகா C1 ஃபைன் பண்ணுறோம். ஒமேகா C1 எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 0.5, அதாவது இந்த டேர்ம். சரிங்களா, 1 டிவைட் பை 0.5. ஸோ 1 டிவைட் பை 0.5 2 ரேடியன்ஸ். தென் ஒமேகா C2 அப்படிங்கிறது 1 டிவைட் பை 0.125, 1 டிவைட் பை 0.25. கண்டிஷன் என்ன அப்படிங்கிறது ஒமேகா C1 லெஸ் தேன் ஒமேகா C2. ஸோ இந்த வேல்யூஸை பொறுத்து தான் நம்ம C1 C2 அப்படிங்கிறது அசைன் பண்ணிக்கிறோம். சரிங்களா, தென் நெக்ஸ்ட் டேபிள் ஃபார் மேக்னிடியூட் பிளாட். நம்ம இருக்கிற ஒவ்வொரு டேர்முக்கும் தென் கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கும் ஸ்லோப்பு, சேஞ்ச் இன் ஸ்லோப்பு இதில் ஃபைன் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.0625 j omega, 0.0625 j omega. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் இந்த மேக்னிடியூட் வந்து இதுக்கு ஈக்குவல். சரிங்களா, இந்த மேக்னிடியூட் இதுக்கு ஈக்குவல். இங்கே நம்ம பிளாட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் பிளாட். ஸோ அப்போ அந்த மேக்னிடியூட் ஆஃப் இ பவர், ஸோ அந்த டேர்ம் 0.0625க்கு ஈக்குவல் மேக்னிடியூட் பிளாட். ஸோ அதை மட்டும் நம்ம இங்கே எடுத்துருக்குறோம். சரிங்களா, ஸோ அப்போ 0.0625 டிவைட் பை ஜே ஒமேகா, இந்த 1 ப்ளஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த டேர்மையும் சேர்த்து எடுத்துக்கிறோம்.
1 ப்ளஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த டேர்ம், அதாவது 0 ப்ளஸ் இதையும் நம்ம இப்படி சேர்த்து எடுத்துக்கிறோம். ஸோ அதான் ஃபஸ்ட்டு டேர்மாக எடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ 0 பாயிண்ட் சம்திங் j ஒமேகா தென் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் j ஒமேகா, அதாவது இதை மொத்தத்தையும் தனித்தனி டேர்மாக பிரிச்சிடுறாங்க. இதையும் ஒரு டேர்மாக பிரிச்சிடுறாங்க. தென் 1 டிவைட் பை இது ஒரு டேர்ம், அகைன் கிராஸ் 1 டிவைட் பை இது ஒரு டேர்ம். ஸோ டோட்டலாக டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம், ஜஸ்ட் பிரிக்கிறது தான். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். தென் கரஸ்பாண்டிங் கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா C1 to ஒமேகா C2 8. இப்போ ஸ்லோப் அப்படின்னு வர்றப்ப இங்கே ஜே ஒமேகா டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இப்போ ஜே ஒமேகா டினாமினேட்டர் அப்படின்னா மைனஸ், சரிங்களா? ஜே ஒமேகா டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் வந்துச்சு அப்படின்னா மைனஸ். தென் ஜே ஒமேகா மட்டும் இருக்குது. ஸோ ஒன்லி ஜே ஒமேகா அப்படின்னா 20, சரிங்களா? ஒன்லி ஜே ஒமேகா மட்டும் இருந்துச்சுன்னா 20. ஸோ அப்போ டினாமினேட்டரில் ஜே ஒமேகா இருக்கனால -20. தென் சேஞ்ச் இன் ஸ்லோப் அப்படிங்கிறது இங்கே நாட் அவைலபிள். ஃப்ரீக்வன்சி நாட் அவைலபிள். ஸோ சேஞ்ச் இன் ஸ்லோப் அதுவும் நாட் அவைலபிள். ஓகே, தென் ஒமேகா C1 தென் இந்த டேர்முக்கு பார்க்குறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஜே ஒமேகா அப்படிங்கிறது அகெயின் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ மைனஸ் ஜே ஒமேகா மட்டும் இருக்குது. ஸோ 20. ஸோ -20 அப்படிங்கிறது அகெயின் ஸ்லோப்பாக கிடச்சிட்ருக்கு. இப்போ சேஞ்ச் இன் ஸ்லோப்பு பார்க்கலாம். இப்போ இந்த சேஞ்ச் இன் ஸ்லோப்னு பார்க்குறப்ப ப்ரீவியஸ் சேஞ்ச் இன் ஸ்லோப் நாட் அவைலபிள். ஸோ அப்போ இதை தான் நம்ம கம்பேர் பண்ணி சேஞ்ச் இன் ஸ்லோப் என்ன அப்படிங்கிறது எடுக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த -20, ஓகே, -20 ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய -20, -20 ப்ளஸ் -20 என்ன கிடைக்குது? -40. ஸோ அதுதான் சேஞ்ச் இன் ஸ்லோப், சரிங்களா? அதுதான் சேஞ்ச் இன் ஸ்லோப்பு ஃபார் ஒமேகா C2க்கு. இந்த C2 கரஸ்பாண்டிங் சேஞ்ச் இன் ஸ்லோப் கிடச்சிருக்கு. இப்போ ஒமேகா C2, சரிங்களா? ஒமேகா C2 இந்த டேர்முக்கு பார்க்குறோம். அகெயின் இங்கே ஜே ஒமேகா டினாமினேட்டரில் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கிறோம். தென் ஜே ஒமேகா மட்டும் இருக்கிறனால 20 அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ -20 கிடைக்குது டினாமினேட்டரில் ஜே ஒமேகா இருக்கிறதால. தென் சேஞ்ச் இன் ஸ்லோப் இந்த இடத்துல இந்த சேஞ்ச் இன் ஸ்லோப்பை நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? இந்த சேஞ்ச் இன் ஸ்லோப் எடுத்துக்கணும். ஸோ அப்போ இந்த சேஞ்ச் இன் ஸ்லோப் ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஸ்லோப். ஸோ அதான் போட்டிருக்கு -40 ப்ளஸ் -20, சரிங்களா? -40 ப்ளஸ் -20 ரெண்டையும் கூட்டுறப்ப நமக்கு -60 கிடைக்குது. ஸோ அதுதான் ஒமேகா C2க்கான சேஞ்ச் இன் ஸ்லோப், இந்த டேர்முக்கான சேஞ்ச் இன் ஸ்லோப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னிடியூட் பிளாட் வரைகிறதுக்கு நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சிஸ் இது மட்டும் போதாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சிஸ், லோ ஃப்ரீக்வன்சி, ஹையர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அசியூம் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறோம். பட் கண்டிஷன்ஸ் இருக்குது அதுக்கும். இப்போ ஒமேகா எல் அப்படின்னு ஒரு லோ ஃப்ரீக்வன்சி எடுக்கிறோம். தென் ஒமேகா ஹச்ன்னு ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சி எடுக்கிறோம். இதில் ஒமேகா எல் லெஸ் தென் ஒமேகா C1 இருக்கணும் கண்டிஷன். இங்கே நான் ஒமேகா எல் பார்த்தீங்கன்னா 0.5 எடுத்திருக்கேன். அதாவது இந்த 2 விட இது கம்மி, ஓகேங்களா? 2 விட இது கம்மி. எனி வேல்யூ யூ கேன் சூஸ், 1, 0.5, 0.7, எனி வேல்யூ. தென் ஒமேகா ஹச்ங்கிறது கிரேட்டர் தென் ஒமேகா C2 இருக்கணும். இந்த கடைசி கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன ஃபைன் பண்ணணுமோ அதை விட அதிகமாக இருக்கணும். ஸோ இப்போ ஒமேகா ஹச் இஸ் ஈக்குவல் டு 15 சூஸ் பண்ணியிருக்கேன். 8 விட அதிகம், நீங்கள் 20 எடுத்துக்கலாம், 30, 70, 80, வாட் எவர் இட் இஸ், நோ ப்ராப்ளம். The next என்ன பண்ணுறோம் அப்படின்னா gain value for all frequencies, சரிங்களா? calculate the magnitude gain A at omega L, omega C1, omega C2 and omega H. இப்போ at omega L எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா at omega L அப்படிங்கிறது omega C1 விட கம்மி. ஒமேகா எல்லுங்கிறது ஒமேகா C1 விட கம்மி. இங்கே ஒமேகா C1க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கார்னர் ஃப்ரீக்வன்சி இல்லை, சேஞ்ச் இன் ஸ்லோப் எதுவுமே இல்லை. ஸோ சேஞ்ச் இன் ஸ்லோப் இல்லாத பட்சத்தில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா 20 log, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சேஞ்ச் இன் ஸ்லோப் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா 20 log, சரிங்களா? இப்போ இங்கே ஒமேகா எல்லுக்கு 20 log 0.0625 டிவைட் பை ஜே ஒமேகா, இதுதான் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஜே ஒமேகாவை ரீப்ளேஸ் பண்ணி இந்த ஒமேகா எல்லை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இந்த ஒமேகா எல்லு தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம், 0.5 அந்த மாதிரி. ஸோ இது மேக்னிடியூடாக இருக்கிறனால இந்த ஜே டேம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒமேகா மட்டும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒமேகா எல் 0.5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா -18 dB கிடைக்குது. கால்சியில் டிகிரி மோட் யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? கால்சியில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணும்போது டிகிரி மோடு யூஸ் பண்ணுங்கள்.
தென் ஒமேகா C1க்கு ஃபைன் பண்ணுறோம். இப்போ ஒமேகா C1 எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் சேஞ்ச் இன் ஸ்லோப் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இந்த சேஞ்ச் இன் ஸ்லோப்புங்கிறது ஒமேகா C1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. C1ல இருந்து C2க்கு போகக்கூடிய சேஞ்ச் இன் ஸ்லோப். ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப் இல்லை. ஸோ அதுக்கும் நம்ம 20 log தான் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ 20 log 0.0625 டிவைட் பை ஜே ஒமேகா சேம் அதே தான். சரிங்களா? இந்த நியூமரேட்டரில் ஏதாவது கெயின் இருந்துச்சு அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய அந்த கே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லை சம் வேல்யூஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதுவும் டினாமினேட்டரில் ரியல் டேர்ம் இல்லாமல் வரக்கூடியது. ஸோ அதை தான் இங்கே யூஸ் பண்ணிப்போம். சரிங்களா? அதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கு. ஸோ வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒமேகா C1 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ அப்போ -30 dB கிடைக்குது. தென் நெக்ஸ்ட்டு ஒமேகா C2. இப்போ ஒமேகா C2 இங்கே இருக்குது. ஒமேகா C2க்கு முன்னாடி சேஞ்ச் இன் ஸ்லோப் இருக்கான்னு பார்த்தா 40 அப்படிங்கிறது இருக்குது. சேஞ்ச் இன் ஸ்லோப் இருக்குது ஒமேகா C2க்கு முன்னாடி. ஸோ அப்போ இங்கே இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எப்படின்னா ஸ்லோப் ஃப்ரம் ஒமேகா C1லேருந்து C2 வரைக்கும். ஸோ ஒமேகா C1லேருந்து C2குள்ள ஸ்லோப் பார்த்தீங்கன்னா இந்த -40 தான். then log of omega C2 divide by omega C1. omega C2 numerator வரும். ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் என்ன இருக்கோ அது டினாமினேட்டர் omega C1 plus at omega A at omega equal to omega C1. அதாவது இந்த கெயின் வேல்யூ omega C1க்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு -30 dB கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஸ்லோப் omega C1லேருந்து C2க்கு பார்த்தீங்கன்னா 40 இருக்குது. then log of 8 divided by 2 இது C2 omega C2 இது omega C1 then -30 இங்கே இருக்கக்கூடியதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறாங்க gain at omega C1. ஓகே, then -54 கிடைக்கும் நமக்கு ஆன்சர். then at omega is equal to omega h. ஸோ இப்போ சேம் அதே தான் ஸ்லோப் ஃப்ரம் ஒமேகா C2லேருந்து ஒமேகா ஹெச் வரைக்கும் கிடைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கணும். தென் லாக் ஆஃப் ஒமேகா ஹெச் பை ஒமேகா C2 என்னங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். தென் ஏ அட் ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா C2. தென் இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப் என்ன இருக்குது 60 இருக்குது. சரிங்களா? ஒமேகா ஹெச்ங்கிறது இதுக்கு அடுத்து தான் இருக்கும் ஒமேகா ஹெச். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இங்கேருந்து இதுக்கு வரக்கூடிய இதுதான் அந்த சேஞ்ச் இன் ஸ்லோப். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது 60 இருக்குது. ஸோ அந்த 60யை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறீங்க. தென் லாக் ஆஃப் 50 டிவைட் பை 8. okay, log of 50 divide by 8 omega h divide by omega C2. இது omega h 50 நான் சூஸ் பண்ணியிருக்கேன். omega C2 8 இருக்கு. then -54ங்கிறது இங்கே இருக்கக்கூடியது at omega C2ல கெயின். ஸோ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் -102. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா another டேபிள் ஒன்று நம்ம கன்சல்டேட் பண்ணி போட்டுக்கிறோம். அது நம்ம இங்கே ஃபைண்ட் பண்ணன இந்த வேல்யூஸ் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஒமேகா எல்லுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிது -18 கிடைச்சிது. ஒமேகா எல்லுக்கு -18 கிடைச்சிருக்கு. தென் ஒமேகா C1க்கு -30 கிடைச்சிருக்கு. தென் ஒமேகா C2க்கு -54, ஒமேகா ஹெச் 50க்கு வந்துட்டு -102 கிடைச்சது. இந்த பிளாட்ஸில் பாயிண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையும் நம்ம மென்ஷன் பண்ணக்குள்ள ஜஸ்ட் ஏன்னு கொடுத்துக்கலாம். இப்போ 0.5, -18 அப்படிங்கிறது போல ABCD அந்த மாதிரி போட்டுக்கிறோம். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் ஆன் பிளாட் அப்படிங்கிறது. இப்போ பிளாட் எப்படி போடுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது செமிலாக் கிராஃப் சீட். இங்கே ஆல்ரெடி பேஸ் பிளாட் மேக்னெட் பிளாட் ரெண்டுமே ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா கார்னர் ஃப்ரீக்வன்சியை எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். தென் கெயின் மேக்னிடியூட் அப்படிங்கிறத ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். இந்த கார்னர் ஃப்ரீக்வன்சி இந்த 10 பவர் எப்படி நம்ம எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பிக் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃப்ரீக்வன்சிஸ் வேல்யூ என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்கே இந்த வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.5ல் ஸ்டார்ட் ஆகிட்டு 50 வரைக்கும் எடுத்துருக்கு. 0.5ல் ஸ்டார்ட் பண்ணி 50 வரைக்கும் எடுத்துருக்கு. ஸோ நீங்கள் இங்கே 0.5லேருந்து 50 வரைக்கும் எடுத்தால் கூட ஓகே தான். ஸோ இந்த இதில் பேஸ் பிளாட்டில் நான் 0.01 எடுத்ததுனால -2 வரைக்கும் போயிருக்கு. பட் இது நாட் நெசசரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இதே கூட எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ 0.5 அப்படிங்கிறப்ப நம்ம இங்கே 1 2 3 4 5 ஸோ இது கூட எதை மல்டிப்ளை பண்ணனா வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இங்கே 10 பவர் -1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.5 0.1 0.2 அந்த மாதிரி கிடைக்கும். 10 பவர் 0 எனிதிங் பவர் 0 1 ஸோ 1 2 3 4 10 பவர் 1 அப்படின்னா 10. ஸோ 1 × 10 10 20 30 40 50 அந்த மாதிரி போயிட்டுருக்கும். இங்கே நான் 10 பவர் -2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பிகினிங் என்னங்கிறதுக்காக இந்த ஃப்ரீக்வன்சியை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டர் தான் -2 -1 0 1 2. ஓகே, இப்போ கிராஃப் எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மேக்னிடியூட்
இங்கே -102 மினிமமாக இருக்குது, -18 அப்படிங்கிறது மேக்ஸிமமாக இருக்குது. சரிங்களா? ஸோ நான் எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 0லேருந்து வர்ற மாதிரி 20 40 20 10 0 -10 -20 -30. நீங்கள் டைரெக்டாக 0 இங்கே வச்சு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிராஃப் எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 0.5க்கு -18 -18 அப்படிங்கிறது இங்கே -20. ஸோ -18 இங்கே வரும், 0.5ங்கிறது இங்கே வரும். ஸோ 0.5 -18. ஸோ இதே மாதிரி எல்லா வேல்யூஸுக்கும் நம்ம பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது கண்டிப்பாக ஸ்கேல் வச்சு தான் போடும். மேக்னிடியூட் பிளாட்டு ஸ்கேல் வச்சு போடுங்க. ஸோ திஸ் இஸ் மேக்னிடியூட் பிளாட் ஃபார் k is equal to 1. ஓகே, நவ் பேஸ் பிளாட் எப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த பேஸ் பிளாட் வர்றப்போ தான் நம்ம அந்த இ பவர் டேர்ம் அப்படிங்கிறத மெயினாக கன்சிடர் பண்ணணும். இ பவர் டேர்ம், சரிங்களா? ஸோ இங்கே ப்ராப்ளமில் என்ன இருக்குது, ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா e பவர் 0.2s, அதாவது e பவர் மைனஸ் 0.2 j ஒமேகான்னு இருக்குது, சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா பை இஸ் ஈக்குவல் டு இந்த பவர் e பவரில் என்ன இருந்துச்சோ அதை முன்னாடி போட்டுக்கோங்க. e பவரில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் அந்த j விட்டு மீதி உள்ளதை ஃப்ரண்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ -0.2 ஒமேகா இன்ட்டு 180 டிகிரி டிவைட் பை பை, சரிங்களா? 180 டிகிரி டிவைட் பை பை. ஸோ இந்த டேர்ம் வந்து இ பவர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த இ பவரில் என்ன இருக்கோ அதில் ஜே விட்டுட்டு மீதி உள்ளதை ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு அது கூட 180 டிவைட் பை பை அதால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. தென் -90ங்கிறது இந்த tan இன்வர்ஸ் பி பை ஏன்னு ஒன்று ஃபாலோ பண்ணோம் இல்லையா, அதுதான் tan இன்வர்ஸ் பி பை ஏ. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஏ ப்ளஸ் ஜேபி இருக்குது அப்படின்னா இதுக்கு நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கிறப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். tan இன்வர்ஸ் b பை a அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறப்ப இங்கே இருக்க டேர்ம் என்னென்ன அதை வச்சு தான், இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம இந்த ஃபார்முலாவே நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம், சரிங்களா? இப்போ இ பவர் டேர்முக்கு நம்ம போட்டுட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா டினாமினேட்டரில் ஜே ஒமேகா இருக்குது. ஸோ இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இ பவருக்கு நம்ம போட்டாச்சு, இந்த இ பவர் டேர்முக்கு போட்டாச்சு. தென் இப்போ டினாமினேட்டரில் ஜே ஒமேகா இருக்குது, மேலே வேறு எதுவும் ஜே டேர்ம் கிடையாது. ஸோ டினாமினேட்டரில் ஜே ஒமேகா இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கிறதுனால மைனஸ், சரிங்களா? இந்த மைனஸ் அப்படிங்கிறது டினாமினேட்டருக்காக, டினாமினேட்டரில் இந்த டேர்ம் இருக்கிறதுனால இதுக்கு மைனஸ் போட்டிருக்கு. தென் இந்த ஜே ஒமேகா மட்டும் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், 0 ப்ளஸ் ஜே ஒமேகான்னு அர்த்தம். ஸோ அப்போ 0 அப்படிங்கிறது ஏவாக இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் வந்து பியாக இருக்கும். ஸோ அப்போ tan இன்வர்ஸ் பி பை ஏ, அதாவது tan இன்வர்ஸ் எனிதிங் பை 0, tan இன்வர்ஸ் எனிதிங் பை 0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் இன்ஃபினிட்டிவ் கிடைக்கும். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கு -90 டிகிரி. நீங்கள் டைரெக்டாக -90 டிகிரினே போட்டுடலாம். இந்த ஒமேகா வேல்யூலாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை, ஒமேகா டிவைட் பை 0 அப்படிலாம் போட வேண்டியதில்லை, சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு திரும்ப அனதர் மைனஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த டேர்ம் எடுக்கிறோம். அகெயின் டினாமினேட்டரில் இருக்குது, ஸோ மைனஸ். தென் tan இன்வர்ஸ் 0.5 பை ஒமேகா, அதாவது இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா பியாக இருக்குது. தென் இந்த டேர்ம் வந்து ஏ. ஸோ அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். டினாமினேட்டரில் ஒமேகா 1 அப்படிங்கிறத நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுடலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த டேர்ம் டினாமினேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கிறோம். தென் tan இன்வர்ஸ் பி பை ஏ. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே நீங்கள் கால்குலேட்டரில் டைப் பண்ணிவிட்டு ஒமேகா வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆங்கிள் கிடைக்கும், சரிங்களா? இந்த கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டிகிரியில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். மோடு வந்து டிகிரியில் இருக்காங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கால்குலேட்டரில் டிகிரி மோடில் செட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இங்கே இருக்கிறத அப்படியே நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ -0.2 ஒமேகா, இந்த ஒமேகாவுக்கு பதிலாக ஆல்ஃபா ஏபிசி ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆல்ஃபா ஏ போட்டுக்கிறேன், சரிங்களா? -0.2 ஏ இன்ட்டு 180. ஸோ இந்த மாதிரி டேர்ம் வர்றப்ப நீங்கள் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேர்ம் வர்றப்ப ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 180 டிவைட் பை பை, bracket close பண்ணிக்கிறோம். then -90, then minus tan inverse 0.5 alpha a minus tan inverse
0.125a. சரிங்களா, ஃபுல்லாக ஈக்குவேஷன் டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இந்த கால்சி மோட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கால்சி ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா ஏ என்னன்னு கேட்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏ வந்து 0.01, இங்கேயுமே வந்து இதெல்லாம் நம்ம பிக் பண்ணிக்கிறது தான். லெஸர் வேல்யூ நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதாவது பேஸ் பிளாட்டுங்கிறது வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் போடணும், ஸ்கேல் யூஸ் பண்ணாமல். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் அப்படிங்கிறப்ப நமக்கு நம்பர் ஆஃப் நோடு, அந்த பாயிண்ட் அதிகமாகிறப்ப பிளாட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக ட்ரா பண்ணலாம், வரையலாம். சரிங்களா, ஸோ அதுக்காக நம்பர் ஆஃப் நோட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ரேண்டமாக இன்னும் கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி சூஸ் பண்ணியிருக்கேன். ஒமேகா எல் இங்கே இருக்குது, ஒமேகா C1 இங்கே இருக்குது, ஒமேகா C2, ஒமேகா ஹெச். இதுக்கு இடையில் அங்கங்கே நான் ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் வந்து நான் கொஞ்சம் அக்யூரேசி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 0.5, 0.1 அந்த மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 0.01 கொடுக்குறோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா -90.47 கிடைக்குது. -90.4. ஸோ ரவுண்ட் டவுன் பண்ணி -90. சிமிலர் அதே மாதிரி இப்போ அடுத்து 0.5 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 0.5 -113. ஸோ ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு -114. ஸோ ரவுண்ட் அப் இது பிரச்சனை இல்லை, நீங்கள் எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். இப்போ இதை 90, இங்கே 94, 113, 134 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ அதில் பாயிண்ட்ஸ் ஆன் ப்ளாட்டுங்கிறது EFGH அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த விஷயத்துக்காக தான். இப்போ எப்படி கிராஃப் போடுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஓகே, கார்னர் ஃப்ரீக்வன்சி ஆல்ரெடி நம்ம மேலே போட்டுட்டோம். ஸோ அதே தான் திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேஸ் ஆங்கிள் மட்டும் நோட் பண்ணிக்கணும், அது ஒய் ஆக்சிஸில் எடுக்கணும். இங்கே ஆல்ரெடி மேக்னிடியூட் இந்த சைடு நம்ம போட்டுட்டதுனால இந்த சைடு ஒய் ஆக்சிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சிஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே என்ன லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா -90லேருந்து -831 அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா, ஸோ நம்ம 831 -302 அது வரைக்கும் போக வேண்டியதில்லை. இதிலேருந்து கொஞ்சம் வேல்யூஸ் வரைக்கும் போனாலே போதும் தான். ஸோ இப்போ -90 மினிமம் வேல்யூவாக இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா -80லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே -80 அப்படிங்கிறது இங்கே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். அதாவது நம்ம கர்வ் வந்து ஓவர்லேப் ஆகாமல் வந்தால் ஓகே. ஸோ இப்போ இங்கே -80, -100, 120, 140, -160. ஸோ அந்த மாதிரி இங்கே அப் டு -240 வரைக்கும் எடுத்தாச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம மேக்னிடியூட் பிளாட் போட்ட மாதிரியே தான். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன எடுத்திருக்கோம், 0.01க்கும் 90க்கும். ஸோ அப்போ 0.01ங்கிறது இதுதான், 1 × 10⁻², 0.01. சரிங்களா, ஸோ அந்த இதுக்கும் தென் 90 டிகிரி, 80க்கும் 100க்கும் இடையில இந்த இடத்துல வரும் 90 டிகிரிங்கிறது. ஸோ பாயிண்ட். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நோட் பண்ணிவிட்டு அதை மேனுவலாக ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சாக தான் போடணும் கையில். சரிங்களா, ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சாக போட்டாச்சு. ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் போட்டாச்சு. தென் இப்போ ப்ராப்ளமில் வேறு என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 2 பிளாட் போட்டாச்சு. மேக்னிடியூட் பிளாட் ஃபார் k = 1, பேஸ் பிளாட் ஃபார் k = 1 போட்டாச்சு. தென் ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். பேஸ் மார்ஜின் = 45 இருக்கிறப்ப கேயோட வேல்யூ என்ன, தென் கெயின் மார்ஜின் = -2 இருக்கிறப்ப கேயோட வேல்யூ என்ன. இப்போ ஃபஸ்ட்டு பேஸ் மார்ஜின் = 45 அது பார்ப்போம். நம்ம இந்த பேஸ் மார்ஜின் ஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பேஸ் மார்ஜின் 180 + 5GC. இங்கே பேஸ் மார்ஜின் 45 கொடுத்துட்றாங்க. அப்போ 45 = 180 + 5GC. அப்போ இந்த 5GCங்கிறது அன்னோன் வேல்யூ. இப்போ 5GC = என்ன வரும், 45 - 180, எல்ஸ் -180 + 45 அந்த மாதிரி இங்கே போட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த 5GC இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -135 வருது. -135. இங்கே -135 எங்கே இருக்குன்னு பாருங்கள், 120, 140. ஸோ 135ங்கிறது அரௌண்ட் இந்த இடத்துல இருக்கும். 135 அப்படிங்கிற ரெண்டுக்கு இடையில 130. ஸோ அதுக்கடுத்து இங்கே ஸோ -135. ஸோ நம்ம இந்த -135லேருந்து இப்போ ஒரு லைன் எடுத்துகிட்டு வாங்க. -135லேருந்து இப்படி ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்.
-135லேருந்து டுவர்ட்ஸ் பேஸ் பிளாட் வரைக்கும் கொண்டு வாங்க. இந்த பேஸ் பிளாட்டை ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் கட் பண்ணும். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் மேக்னிடியூட் பிளாட் அப்வர்டில் கொண்டு போங்க திரும்ப. அப்போ இங்கே ஒரு பாயிண்டில் கட் பண்ணுது. தென் அங்கே இருந்து அகெயின் இந்த ஒய் ஆக்சிஸில் இருக்கு இல்லையா மேக்னிடியூட், அதை நோக்கி கொண்டு போங்க. -135லேருந்து டுவர்ட்ஸ் பேஸ் பிளாட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இங்கே இருந்து மேக்னிடியூட் பிளாட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். தென் அங்கேருந்து இங்கே வர்றப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -26 அந்த ரேஞ்சுக்கு கிடச்சிட்ருக்கு. சரிங்களா, -26. பட் ஆக்சுவலாக இந்த வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது πGC. சரிங்களா, இந்த πGCக்கு இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஜீரோவில் வந்திருக்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜீரோ ரீச் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் இந்த பிளாட்டை ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸோ எவ்வளோ தூரம் அப்வர்டில் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26. சரிங்களா, 26 வரைக்கும் நம்ம அப்வர்டில் ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அப்படிங்கிறது அப்வர்டில் வரனால ப்ளஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 20 log + 26 அப்வர்டில் மூவ் பண்ணுறதுனால +26, அதாவது இந்த -26 கூட +26 ஆட் பண்ணுனீங்க அப்படின்னா நமக்கு 0 கிடச்சிடும். சரிங்களா, 0 கிடச்சிடும். அப்போ +26, அதாவது 20 log k = +26. ஸோ அப்போ k = log inverse 26 divided by 20. k = log inverse 26/20. ஸோ அப்போ log inverse 26 divided by 20. ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 19.95 அந்த மாதிரி கிடைக்குது. சரிங்களா, k = 19.95. k = 19.95. ஸோ இதில் இந்த வேல்யூஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பிக் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் தான். ஸோ அதனால் இதில் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூஸ் கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. சரிங்களா, இது ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச்சு. ஸோ இங்கே கரெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது அக்யூரேட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ கே வந்து 19.95. இப்போ 19.95 ஃபார் 45 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு கெயின் மார்ஜின் ஈக்குவல் டு -2 இருக்கிறப்ப கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ கெயின் மார்ஜின் அப்படிங்கிறது எப்படி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -180லேருந்து பார்க்கணும். சரிங்களா, இப்போ இந்த -180லேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இங்கே இருக்குது -180. ஸோ -180லேருந்து ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் டுவர்ட்ஸ் பேஸ் வரைக்கும், பேஸ் பிளாட். ஸோ இங்கே இருந்து இப்போ அப்வர்டில் நம்ம லைன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம் மேலே. சரிங்களா, தென் அங்கே இருந்துட்டு திரும்ப ஹாரிஜாண்டல். ஸோ கிட்டத்தட்ட -32 அப்படிங்கிற இடத்துல கிடைக்குது. சரிங்களா, -32. பட் நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து -2 இருக்கணும். சரிங்களா, இங்கே -32 இருக்குது. பட் ஆக்சுவல் பார்த்தீங்க அப்படின்னா -2 இருக்கணும். -2 எங்கே இருக்குது பாருங்கள், -2 இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல -2 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ இந்த பிளாட் மேக்னிடியூட் பிளாட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம இதை அப்வர்டில் ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா, அப்வர்டில் ஷிஃப்ட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸுக்கு அப்வர்டில் ஷிஃப்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ இங்கே 32 இருக்குது, -2 இருக்கணும். அப்போ எவ்வளோ நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +30. அப்வர்ட் அப்படின்னா +30. +30 ஆட் பண்ணோன்னா நமக்கு -2 கிடச்சிடும். ஸோ அப்போ 20 log k = 30 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ k = log inverse 30 divided by 20. ஸோ இப்போ கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31.62 கிடைக்கும். 31 கால்சியில் போட்டுனா 31.62 கிடைக்கும். ஸோ அதான் கேயோட வேல்யூ அட் -2 dB. சரிங்களா, இந்த கிராஃபை அந்தளவுக்கு நம்ம மேலே ஷிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது. +30 ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிடைச்சிடும். ஒவ்வொரு பாயிண்ட்டு கூடயும் +30 அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். எந்த பாயிண்ட் கூடனா இந்த ஒவ்வொரு கெயின் கூடயும் +30 ஆட் பண்ணணும்.
ஆட் பண்ணி இந்த கிராஃபை மேலே ஷிஃப்ட் பண்ணால் நமக்கு இந்த -2ங்கிறது கிடைக்கும். ஸோ நியூ கிராஃப் நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. நம்ம கேட்ட இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. இட்ஸ் அண்ட் ஆஃப். தேங்க்யூ.